உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணு வரப்பண்ணு வரப்பண்ணு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். இன்னைக்கு வியாதி ஒன்றும் உனக்கு வராது அப்படிங்கிறத என்னுடைய வசனத்தோட அர்த்தம். ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். கர்த்தர் வரப்பண்ண மாட்டார். வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண. எந்த வியாதி? வசனம் சொல்லுகிறது, அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்குது, எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும். எகிப்தியருக்கு என்னென்ன வியாதிகளை வரப்பண்ணினாரோ கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க பற்பல வியாதியோடு கூட இருக்கிறீங்களா? எகிப்தியர்களுக்கு வந்த எந்த ஒரு வியாதியை உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ நான் வரப்பண்ணாமல் இருப்பேன்? அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கவனமாய் கேட்க வேண்டும். இரண்டாவது, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணும். மூணாவது, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ள வேண்டும். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும், செம்மையானவைகளை செய்ய வேண்டும், அவருடைய நியமங்களை கை கொள்ள வேண்டும். செவி கொடுக்கணும், செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும். இந்த 3 காரியத்தை நம்ம செஞ்சோமே ஆனால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியையும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வரப்பண்ண மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தரின் சத்தத்தை கேட்கிறோமா? அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிறோமா? நியமங்கள் யாவையும் கை கொள்ளுகிறோமா? இந்த 3 காரியத்தை நம்ம நிறைய நேரத்தில் செய்யாமல் மிஸ் பண்ணி இருக்கிறோம், தவற விட்டு இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு வியாதி நம்மை வருத்துகிறது, வியாதி நம்மை வேதனைக்குள்ளாக்குகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த வாக்கு தத்துவம், எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் வரப்பண்ணின ஒன்றை கூட உனக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வியாதி இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கணும்னா கர்த்தரின் சத்தத்தை செவி கொடுத்து கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்கள். நியாய பிரமாணங்களை, நியமங்களை, கற்பனைகளை கை கொண்டு நடவுங்கள். வியாதி உங்களுக்கு வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வியாதியை கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த 3 காரியத்தை செய்ய இன்னையிலிருந்து பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லியிருக்கிறீங்களாப்பா. உமது சத்தத்தை கவனமாய் கேட்கிற பிள்ளையாய், உமது பார்வைக்கு செம்மையானதை செய்கிற பிள்ளைகளாய், நியமங்களை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் யார் யார் மாற்றிக்கொள்கிறார்களோ, தங்களுடைய காரியங்களை மாற்றிக்கொள்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் எந்த விதமான வியாதியும் பிள்ளைகள் வராதபடி என் ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்வீராக. எகிப்தியருக்கு வந்த ஒரு வியாதியை கூட பிள்ளைகளுக்கு வரப்பண்ணேன் என்று சொன்ன வார்த்தையின்படி வியாதிகளுக்கு
பிள்ளைகளுக்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்வீரா. நன்மை கிருபை தொடரட்டும். இப்போ கூட வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியை சுகமாக்கி இனி அந்த வியாதி வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பலன் உண்டாகட்டும் ஐயா. நன்மை கிருபையை தொடரட்டும். தீராத வியாதிகள் அத்தனையும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். நாள் முழுதும் பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. எங்க போனால் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியை கூட கர்த்தர் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று வாக்குப்படுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவார். God bless you.